வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். கடந்த மார்ச் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பு வந்த நாட்களிலிருந்து தேர்தல் நடந்து தேர்தல் வாக்குகள் எண்ணப்பட்டு நடிகர் விஜய் அவர்களின் தாவேகா கட்சி நிறைய இடங்களில் வெற்றி பெற்று அறுதி பெரும்பான்மை எட்ட முடியாத நிலையில் திமுக கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு இன்றைக்கு தமிழகத்தின் முதலமைச்சராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார். பொறுப்பேற்ற உடனே அவர் ஆற்றிய உரை என்பது இதுவரை வரலாற்றில் நாம் கண்டிராத ஒரு உரையாக இருந்தது. எடுத்த எடுப்பிலேயே அவருடைய உடல் மொழிகள், அவர் பேசிய வார்த்தைகள் எல்லாம் வித்தியாசமாக இருந்தது. அதன் பிறகு முதலமைச்சராக பொறுப்பேற்று சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் இன்று பதவியேற்ற நிலையில் திரு விஜய் அவர்கள் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து அவருடைய இல்லத்திற்கு சென்று நேரில் சந்தித்தார். அவரும் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து கைகளை பிடித்துக் கொண்டு போய் பரஸ்பரம் சால்வை அணிவித்து பேசினார்கள். இது ஒரு புதிதான மாற்றம். தமிழக அரசியலில் இது நிகழ்ந்திருப்பது ஒரு வித்தியாசமான சூழல். அதே போலவே மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்களையும் சந்தித்து பேசியிருக்கிறார். திரு சீமான் அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். விரைவில் திருமாவளவன் அவர்களையும் சந்திக்கவிருக்கிறார். இந்த சூழலில் பாரத பிரதமர் அவர்களையும் சந்திக்க இருப்பதாக செய்திகள் வருகின்றன. ஒரு பரபரப்பாகவே போய்கொண்டிருக்கிறது அரசியல் சூழல். தமிழ்நாட்டில் இதுவரை அமைதியாக இருந்த அரசியல் சூழல் பல குழப்ப நிலைகளுக்கு போய்கொண்டிருப்பதை இப்போ நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கிடையில் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அதிமுக ஏற்கனவே பல பிரிவுகளாக பிரிந்து பல தேர்தல்களை சந்தித்து அதில் தோல்வி கண்டு கடந்த இந்த 2026 எலெக்ஷன்ல கூட போட்டியிட்டு 47 இடங்களை பெற்றிருக்கிறார். இந்த சூழலில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக 30 எம்எல்ஏக்களை கொண்ட ஒரு குழு, திரு சி.வி. சண்முகம் அவர்களும் வேல்மணி தலைமையில் தனி அணியாக உருவாகி இருக்கிறார்கள். பேரவைத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவர் அந்த நிலை அதிமுகவில் எந்த நிலையில் நீடிக்கிறது என்பதை விரைவில் புரிந்து கொள்ளலாம். எடப்பாடி அவர்கள் தலைமையில ஒரு 10 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. இது ஒரு பரபரப்பான சூழல். இதற்கு விஜய் ஆட்சி அமைப்பதற்கே தொடர்ந்து 5 நாட்கள் மிக போராட்டங்களை சந்தித்தார். அந்த போராட்டங்களின் விளைவு திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகள் எல்லாம் ஆதரவளித்தனர். இதற்கிடையில் சி சண்முகமும் அதிமுக உடைத்துக் கொண்டு அவருக்கு ஆதரவளிக்கப் போவதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த பரபரப்பான சூழல் இது நாள் வரையிலும் கடந்த கருணாநிதி அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிகளின் போது ஏற்பட்ட பரபரப்புகளை விட இந்த பரபரப்பு வித்தியாசமாக இருக்கிறது. முதலமைச்சர் விஜயின் ஒரு அணுகுமுறையை வித்தியாசமாகத்தான் தோன்றுகிறது. வெறும் மாற்றம் வேண்டும் என்று மக்கள் விரும்பின ஒரு மாற்றமாக இது இருக்குமா இல்லையா என்பது தெரியவில்லை. ஆனாலும் இதற்கு பின்னாலும் இது சூழ்ச்சி இருக்கிறது என்பதை போன்று அரசியல் நோக்கர்கள் சொல்கிறார்கள். போக போக இனி தமிழ்நாடு எப்படி இருக்குன்னு தெரியல. திரு விஜய் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுமா இல்லையா என்று தெரியல. மக்கள் குழப்பத்தில் இருக்கிறாங்க. தமிழ்நாடு இப்போதற்கு இந்த சூழ்நிலை சட்டமன்றம் தொடங்கி சட்டமன்ற நடவடிக்கைகள் நடக்கும்போது என்னென்ன விஷயத்துல நடக்குமோ தெரியாது. அல்லாத கழகங்கள் இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்று பிஜேபி தலைவர்கள் சொன்ன வாக்கு இன்று கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுக அழிந்து கொண்டிருக்கிறது. அழிவு நிலையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. இந்த 5 ஆண்டுகளில் அதிமுக எத்தனையோ கஷ்டப்பட்டு உருவாக்கின புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த கட்சி எந்த நிலைக்கு போகும் என்பது மக்கள் பார்வைக்கு. இனி வரும் நாட்கள்ல அடுத்தடுத்த அப்டேட்களை சொல்றேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது எனக்கு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். என்னுடைய சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.
மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.